மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலிருந்து ஐயா தேனி அருண்குமார் பங்காளிக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி. என்னய்யா நான் தான் சொன்னல முதல்ல உமர் பேச்சை வந்து தண்ணியில் தான் எழுதணும்னு. தண்ணியில் எழுதுனா எப்படி அழியும், அதே மாதிரி தான் உமர் பேச்சு ஒரு நிலையாக இரும். நேற்று தான் சொன்னீர் இன்ஸ்டாகிராமை விட்டு நான் போகிறேன் நண்பர்களே, எனக்கு மனசு சரியில்லை நண்பர்களே அப்படின்னிரு. இப்போ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு திருப்பி வந்துட்டீர் உள்ள. கேட்டால் என் தங்கச்சிமார் மச்சான்மாரெலாம் இன்ஸ்டாகிராமில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி போடுதீர். நான் ஒன்று கேட்கேன், அந்த 4 பேரை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. நான் அதனால் நீங்கள் என்ன சொல்லி ஒரே ஆட்டம் பாட்டமாக துள்ளுதி என்னமோ நீங்கள் தான் பிடிச்சி கொடுத்த மாதிரி. அதனால் இது காவல்துறை பிடிச்சி கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் துள்ளாமல் நான் ஒன்று சொல்லுதேன், நாட்டை திருத்தணும்னு சொல்லிடுறீங்களா? இந்த சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ காலில் பேசணும்னா 300 ரூபாயாம். ஆப் டவுசரை போட்டு பேசுகிறதா இருந்தால் 200 ரூபாயாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் 500 ரூபாயாமியா வீடியோ காலில் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பொறுத்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு, அதை போய் தட்டிக்காலும். அது இல்லையா ஆபாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு குரூப்பு திங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு, அதை போய் திருத்தி உள்ளதுக்கு வையும். நான் ஒத்துக்கிட்டு தான் நீ சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லி. சரியா? எத்தனையோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தட்டி கேளும். அதை விட்டுட்டு சும்மா போட்டுக்கிட்டு போய் முடிஞ்சு போன கதையை திருப்பி பேசிக்கிட்டு வளாண்டு கிடக்காதையும். சரியா? இல்லைன்னா போய் வாயை களவும் வாட்டர் சர்வீஸ் வச்சு சும்மா போட்டுக்கிட்டு. சரியா? ஆமாம், சரி ரைட்டு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.